காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு குமார் கிட்ட சத்தியம் கேட்குறாங்க. அப்போ தான் சத்தியம் பண்ணுடா, இனிமேல் வந்து அரசிக்கிட்ட பேச மாட்டேன் பழக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுடா அப்படின்னு நேற்றே கேட்டுறாங்களே. ஸோ கேட்குறாங்க. அவரும் அப்படியே யோசிக்கிறாரு. அவன் பெரிய ரவுடி பையன், அவனுக்கு இந்த சத்தியம் பண்ணுறதுலாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி நம்ம சக்தியாலும் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. இவரும் உடனே சத்தியம் பண்ண போகும்போது அம்மா பிடிச்சிட்டாங்க. இவன் எப்படிப்பட்ட கேடி அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு தெரியும் இல்லையா. மாறி இருந்துட்டு, டே நிறுத்து, நீ சத்தியத்தை உங்கள் அப்பா மேலே பண்ணுடா, ஏன்னா நீ மற்றவங்க மேலே என்ன சத்தியம் பண்ணணும்னு எனக்கு தெரியும், உங்கள் அப்பா மேலே சத்தியம் பண்ணு அப்படின்றாங்க. அவரும் யோசிச்சுட்டு சரி அப்பா மேலே சத்தியமா, இனிமேல் அரசிக்கிட்ட பேச மாட்டேன் பழக மாட்டேன் அப்படின்னு முடிச்சிட்டார். அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இங்கே நம்மளோட பாண்டியன் ஃபேமிலியே அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. அங்கே அவங்க வீட்டில் குமார் ஃபேமிலி சோகமாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் பாண்டியன் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே பொறுமையாக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ எல்லாரும் வந்துட்டு எங்கப்பா போகிறீங்க அப்படின் போது அவர் யார்ட்டையும் பேச மாட்டாரு. கோமதி கையை பிடிச்சாலும் கையை உதறி விட்டுட்டு அவர் வெளியே வந்துட்டார். அப்போ நம்ம இவர் கேட்குறாரு, கதிர் இருந்துட்டு, அப்பா நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் நானும் உங்கள் கூட வரேன்ப்பா அப்படின்றாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. நம்ம ஒரு எமோஷன்ஸை வெளியே காமிச்சிட்டா கூட, நம்ம அழுதுட்டாலோ கத்தி சண்டை போட்டு நம்ம அதை பேசிட்டோன்னா நம்ம மனசை விட்டு போயிடும். ஆனால் இந்த பேசாமல் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்களே, அதுதான் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்றது நம்ம கதிர் புரிஞ்சுக்கிட்டு தான், நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், நானும் உங்கள் கூட வரேன் அப்படின் போது, யாரும் என் கூட வராதிங்க, நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும், நான் போகிறேன், உங்களுக்கு என் மேலே பாசம் இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த நேரத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு என் மேலே பாசம் இல்லைன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. என் மேலே கொஞ்சமாவது மரியாதை வச்சுருக்கீங்க, உங்களெல்லாம் இத்தனை நாள் பெற்று வளர்த்துருக்கேன் அப்படின்ற ஒரு மரியாதை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு யாரும் என் கூட என் பின்னாடி வராதிங்க, என்னை நிம்மதியாக விட்டுருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துட்டார். என் மேலே மரியாதை இருந்தால் என் கூட வராதிங்க யாரும் அப்படின்ட்டாரு. கோமதி இருந்து என்னங்க எங்கெங்க போகிறீங்க அப்படின் போது அவங்ககிட்டயே அவர் பேசவே இல்லை. கையை தட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. கோமதி வெளியே நின்று அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து அப்பத்தான் பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தாலே இவங்களுக்கு தெரியுது. அப்போ இதை பார்த்து அழுகிறாங்க. அவங்க அழுதுகிட்டு அவங்க அங்கே கோமதிக்கு ஆறுதலாக போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது முத்துவேல் இருந்துட்டு தடுக்கிறாரு. அத்தா நீ எங்கே அத்தா போகிற அப்படின்னு சொல்கிறாரு. அவள் கதறிட்டு இருக்காடா, ரோட்டில் நின்று கதறிட்டு இருக்காடான் போது, இப்போ வேண்டாம் நீ அதெல்லாம் பேசாத அப்படின்றாங்க. அப்புறம் மாறி வடிவு அவங்களும் சொல்கிறாங்க, வேண்டாத்தா இப்போ நீங்கள் போகாதீங்க, ஆல்ரெடி இப்போ தான் பிரச்சனை முடிஞ்சிருக்கு, நம்ம போய் ஏதாவது பேச போய் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நீங்கள் இப்போ நீங்களே உங்களுக்கே உடம்பு முடியல, நீங்கள் அழுது இன்னும் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. இங்கே அப்போ தான் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ என் பொண்ணு ஏன் இப்படி இருக்கா, என் பொண்ணு ஒரு நாளாவது நிம்மதியாக இருந்துருவாளா அப்படின்னு பார்க்குறேன். இருக்க முடிய மாட்டேங்குது, அவளுக்கு எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையே ஏன் கடவுள் கொடுத்துட்ருக்காரு, பட்டக்காலே படுன்ற மாதிரி அவளுக்காக தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. 5 பிள்ளைய பெற்று அந்த ஒரு பிள்ளையாவது யாராவது ஒருத்தராவது அவளுக்கு நிம்மதியாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லா பிள்ளையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கே, அவளால் நிம்மதியாகவே இருக்க முடியும். அதாவது கோமதி ஒரு பொண்ணாக தான் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறான்றதுனால அவங்க ஆத்தா அழுகிறாங்க. அதுக்கு நம்மளோட மாறி சொல்கிறாங்க, ஆமாம் 5 பிள்ளை பெற்றா என்ன, நான் ஒத்த பிள்ளைய பெற்று வச்சுருக்கேன், அதுவே எனக்கு எவ்வளோ தொல்லையாக இருக்குது அப்படின்ற மாதிரி குமாரை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் போயிட்டார் இல்லையா, பாண்டியன் போயிட்டாரு. ஸோ இவங்க எல்லாரும் அழுதுட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ நம்மளோட கோமதி வந்துட்டு அரசியை திட்டுறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாடி, அந்த மனுஷன் எப்படி இருந்த மனுஷனை இப்படி உடச்சி அவர் பாட்டுக்கு நீ ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி யாரும் வேணான்ற மாதிரி உதறி தள்ளிட்டு போயிட்டார். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, அதாவது என் அண்ணனுங்களே வந்து என்ன பேச்சு பேசினானுங்க, அப்போ நாளைக்கு ஊர்க்காரங்க என்ன பேசுவானுங்க, நாங்கள்லாம் வந்து அதாவது நம்மளோட கோமதி அண்ட் பாண்டியன் கல்யாணம் ஆன புதுசில் நாங்களாம் 2-3 நாள் கூட சாப்பாடு இல்லாமல் கூட கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் யாருமே அன்றைக்கி எங்களை ஒரு வார்த்தை பேச நாங்கள் விட்டதில்லை, அவ்வளோ கௌரவமாக நாங்கள் வாழ்ந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு இவனுங்க பேசுகிறானுங்க, நாளைக்கு ஊர் பேசும், ஐயோ என் புருஷன் அதெல்லாம் எப்படி தாங்க போகிறாரு, அதனால தான் அந்த மனுஷன் போயிட்டார், இனி அவர் வீட்டுக்கு வரமாட்டார், நீங்கள் யாரும் வேணான்னு அவர் கோச்சிட்டு போயிட்டார், இனிமேல் என் புருஷன் வரமாட்டார், அந்த மனுஷன் இப்படி ஆக்கிட்டேடி அப்படின்ற மாதிரி அழுகிறாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அம்மா அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, அப்பா எங்கேயாவது கடைக்கு தான் போயிருப்பாங்க, கடையில் போய் மனசு கஷ்டமாக இருக்குன்றாங்க, அங்கே போயிருப்பாங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அங்கே நம்ம பாண்டியனை தான் காட்டுறாங்க. ஸோ பாண்டியன் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவருக்கு அந்த வருத்தத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவ்வளோ செல்லமாக வளர்த்த பொண்ணு அந்த ஒரு ஏமாற்றத்தை அவரால் தாங்கிக்க முடியல. ஸோ அவருக்கான ஒரு சேட் சாங் போடுறாங்க. அப்படியே அவர் நடந்து போகிறாரு, கோவிலில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காரு. அவருக்கு எல்லாமே பழசு தான் ரிகலெக்ட் ஆகுது. அந்த பொண்ணு மேலே அரசி மேலே இருக்கிற கோபத்தை விட, நான் இவ்வளோ அன்பாக அந்த பிள்ளைய இருந்தேனே, அந்த பிள்ளை மேலே இவ்வளோ அன்பு வச்சுருந்தேன், அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து, அவங்க அம்மா அவளை கண்டிச்சா கூட இவர் வந்து காப்பாற்றுறதுலேருந்து, அந்த பொண்ணுக்கு வண்டி சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் அவளை ஒரு குழந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்டவன் நம்மளை ஏமாத்திட்டாலேன்ற மாதிரி அந்த மெமரிஸ் தான் வருது. ஸ்டில் அவருக்கு அந்த ஒரு வருத்தம் கோபம் வந்து அவளை 4 அற விட்டு அரசை 4 அரைஞ்சு இப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னால் கூட மனசுலேருந்து கோபம் போயிடும். ஆனால் நான் இவ்வளவு அன்பாக வளர்த்த என் செல்ல பொண்ணு அரசு எனக்கு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி அவருக்கு பழைய மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் ஆகுது. அதை நினச்சி அழுகிறாரு. அவர் கோவிலுக்கு போகிறாரு, ரோட்டில் நடக்கிறாரு,
அப்புறம் ரோட்டில் வேறு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகும்போது அவருக்கு அதை பார்த்து ஏக்கமாக இருக்குது, என் பிள்ளையும் நானும் இதே மாதிரி தானே தூக்கி தூக்கி செல்லம் கொடுத்து வளர்த்தானே என் பிள்ளை இப்படி ஏமாத்திருச்சு அப்படின்றது. நம்மளே பார்த்துருக்கோம், 3 பசங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கு செய்யறதில்ல. ஒரு 10 ரூபானாலும் அந்த பசங்களுக்கு கணக்கு பார்க்குற அந்த பாண்டியன், அவ்வளோ கஞ்ச பிசினாரியான பாண்டியன் நம்மளோட அரசி கேட்டால் மட்டும் குடுறி சின்ன பிள்ளாவ செய்யட்டும் நம்ம அரசி அப்படின்னு அவ்வளோ பாசமாக இருந்தேனே அந்த பொண்ணு எப்படி ஏமாத்தினான்ற வருத்தத்தோட அவர் அங்கே இருக்காரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோமதி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஏன் இப்படிலாம் நடக்குது. இப்போ கூட வணிக சங்கம் அங்கே போயிருக்கும்போது ஒருத்தங்க கல்யாணத்துக்கு போயிருக்கும்போது கூட அவர் பார்த்துட்டு வந்துட்டு அரசியோட கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாராம். நம்ம பொண்ணுக்கும் இப்படி தான் நம்ம கல்யாணம் பண்ணணும், எந்த மாதிரிலாம் கிராண்டாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இல்லை, எப்போதுமே பிள்ளைங்களை பற்றியே யோசிப்பார். அரசிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அரசியோட கல்யாணத்தை எவ்வளோ கிராண்டாக பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற மனுஷனை வச்சு அந்த மனுஷனுக்கு போய் அவர் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாலே அந்த துரோகத்தை தாங்க முடியும் தானே அவர் போயிட்டாரு. எங்கே போனார் என்ன பண்ணுறான்னு தெரியல, அந்த மனுஷனால இதை தாங்க முடியாமல் போயிட்டாங்களே, ஊர்க்காரங்க அசிங்கமாக பேசுவாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டினியூஸாக நம்மளோட கோமதியை அழுதுகிட்டே சூப்பர் ஆக்டிங். உண்மையாகவே கோமதியோட ஆக்டிங்லாம் வந்து அந்த கோபம் பட்டதாகட்டும், அடித்து புலம்பி அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த 2-3 நாள்லாம் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸு. நம்ம கோமதி எவ்வளோ ஃபன்னாக பார்த்தோமோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அடி தூள் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக அம்மாவாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம மீனா இருந்துட்டு சரி விடுங்கத்த, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கதிர் அண்ட் செந்தில் 2 பேரும் தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சரி மாமா எங்கே போயிருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களே அப்படின் போது நம்ம செந்தில் சொல்கிறார், இப்படி தான் கதிர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ அப்பா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கடையில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. நைட்டே போயிட்டு கடையில் போய் தான் இருந்தாங்க. அந்த மாதிரி கடையில் இருப்பாங்க, இல்லைனா குமரேசன் மாமா வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு. ஆமாம் நாங்களும் அதுதான் யோசித்தோம். கதிர் சொல்கிறாரு, நானும் அதை தான் யோசித்தேன், அப்பாவை போய் எங்கேயாவது பார்ப்போம் அப்படின்னு தான். சரி கடைக்கு போகணும், இல்லைனா குமரேசன் மாமா வீட்டில் இருந்தாலும் போய் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் செந்தில் அண்ட் கதிர் கிளம்புறாங்க. அதை பார்த்தது பழனி அண்ட் சரவணன் அவங்களும் இருந்துட்டு நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்றாங்க. அப்போ இவர் பழனி சொல்றாரு, இல்லை வேண்டாம். இவரை நம்ம சரவணன் சொல்றாரு, நீ வேண்டாம், நீ வீட்டில் இரு, ஒரு ஆம்பளையாவது வீட்டில் இருக்கணும், நீ வீட்டில் இரு, நாங்கள் 3 பேரும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க 3 பேரும் கிளம்பிட்டாங்க. அண்ட் இவர் பார்த்தோன்னா நம்மளோட சரவணன் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ தங்கமயில் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு மூத்த பையன் நீங்கள் தான், நீங்களே இப்படி உடஞ்சி உட்காந்தா என்ன பண்ணுறது, நீங்கள் தானங்க ஆறுதல் சொல்லணும் அப்படின்றாங்க. நமக்கு தங்கமயில அவங்க அம்மா ஏமாத்துனதுனால நமக்கு தங்கமயில் ஒரு ஏமாத்துக்காரி, அது ஒரு தகரமயில் அப்படின்னு சொன்னாலும் அந்த குடும்பத்துக்கு மருமகள்களாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல மருமகள். அந்த குடும்பத்துக்காக அவங்களும் உட்காந்து அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஆறுதல் படுத்துறாங்க. சரி நீங்களே உடஞ்சா எப்படி, மூத்த பையன் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கணும், நீங்கள் தான் எல்லாரையும் ஆறுதல் படுத்தணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா இங்கே நம்மளோட அரசி அழுதுட்டுருக்குறாங்க. நான்லாம் உயிரோடு இருக்கவே எனக்கு தகுதி இல்லை, நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி கிட்ட சொல்லி அழுதுட்டுருக்காங்க. அப்போ ராஜி அவங்களுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க, ஐயோ வேணா அரசி அப்படியெல்லாம் பேசாத, இது எப்படி நீ இந்த இடத்துல போய் மாட்டின, அவன்கிட்ட எப்படி நீ மாட்டினனே எனக்கு தெரியாது, நீ வீட்டில் வேறு யார்கிட்டையும் சொல்லலாம்னு என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் அவனை பற்றி உனக்கு சொல்லியிருந்திருப்பேன். சரி விடு, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்குவாங்க, நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு. ஏன்னா இப்போ அந்த பொண்ணும் தப்பை ரியலைஸ் பண்ணி அழுகுது. ஸோ இந்த நேரம் அவங்க தப்பான ஒரு முடிவு எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக ராஜி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இப்போ தெரிஞ்சிருச்சு, இனி அவங்க பார்த்துக்குவாங்க, நீ எதுக்கும் வருத்தப்படாதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.